ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி எக்ஸாம்பிள் 4. In a right triangle ABC, right angled at B, if tan A is equal to 1, then verify that 2 sin A cos A is equal to 1. ஸோ கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் பி 90 டிகிரியாக இருக்குது, tan A is equal to 1 இருக்குது. நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, 2 sin A cos A is equal to 1 வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம், இந்த tan A is equal to 1ங்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி sin A cos A ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சு இந்த 2 into sin A cos Aல அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா 1 கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ரைட், சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ரைட் ட்ரையாங்கிள் டயக்ராம் வரைஞ்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ நான் இங்கே ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிருக்கேன். ஆங்கிள் பியில் 90 டிகிரி மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு tan A sin A cos Aன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள், இந்த அக்யூட் ஆங்கிளில் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால் ஏவில் வந்து இந்த ஆங்கிள் ஏவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரைட், given let ABC be a right triangle such that angle B is equal to 90 degree, tan A is equal to 1. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கிவனில் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். டு வெரிஃபை 2 sin A cos A is equal to 1. ஸோ என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களோ அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். Since tan A is equal to 1, so tan A is equal to 1னா என்ன அர்த்தமா, அப்போ tan A ஓட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்க போகிறோம், நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னது, ஆஸ்கர் அவார்ட் அப்சர்வ்ஸ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங். ரைட், ஸோ இது சைன், இது காஸ், இது tan. அப்போ tan என்னதுமா, opposite side by adjacent side. So opposite side of acute angle A. இந்த ஏங்கிற acute angle இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால என்னதுமா, opposite side of angle A. opposite side of angle A என்னது, BC. So BC divided by adjacent side of angle A. adjacent side என்னது, angle A ஓடது AB. So BC divided by AB is equal to 1. ஓகேவா, tan Aங்கிறது என்னதுமா, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இந்த ஆங்கிள் ஏ உடைய ஆப்போசிட் சைட் நமக்கு பிசி டிவைடட் பை ஆங்கிள் ஏ உடைய அட்ஜசன்ட் சைட் ஏபி. ஸோ நமக்கு திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் tan A is equal to 1ங்கிற ஸ்டெப் நமக்கு என்ன கிடைக்குது, இம்ப்ளைஸ் பிசி டிவைடட் பை ஏபி is equal to 1. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏபியை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், this step implies BC is equal to AB. ரைட், ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குதுமா, இந்த tan A is equal to 1ங்கிறதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பிசியும் ஏபியும் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த பிசியும் இந்த சைடு ஏபியும் ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இது ஈக்குவல்னு போது இது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கேன்னு நான் அசியூம் பண்ணிக்க போகிறேன். ரைட், ஸோ லெட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு கே, வேர் கே இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ நம்ம ஏங்க கேன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம், என்னவா வேணால் இருக்கலாம். நம்ம ஜென்ரலாக ஒரு கேங்கிற பாசிட்டிவ் நம்பரை எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ரைட், அப்போ லெட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு கே. கே வந்து எந்த பாசிட்டிவ் நம்பராக வேணால் இருக்கலாம். ரைட், ஸோ நமக்கு என்ன கிடச்சிருந்ததுமா, BC is equal to AB is equal to Kங்கிற இந்த ஸ்டெப்பு கிடச்சிருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரைட் ட்ரையாங்கிளில் பிசியும் ஏபியும் கேன் கிடச்சிருச்சு. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்குவோம் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக. ஏபிசி பி 90 டிகிரி, ஏங்கிற இந்த அக்யூட் ஆங்கிள் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் பிசியும் கே நம்ம எடுத்துக்கிட்டோம், ஏபியும் கே நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட், இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஏசி சைடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது இந்த ஹைப்போட்டென்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், அப்போ பித்தாகரஸ் தியரம் என்னது, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ யூஸிங் பித்தாகரஸ் தியரம் we have AC is equal to root of AB square plus BC square. அதாவது பித்தாகரஸ் தியரம் என்னதுமா, AC square is equal to AB square plus BC square. ஸோ AC என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். ரூட் ஆஃப்
ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கோம், ரைட்? வேணும்னா இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை வேண்டாம் நான் டேரெக்டாகவே எழுதிக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டேரெக்டாகவே எழுதிக்கலாம், ரைட்? அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நமக்கு ஏபி என்னென்னு எடுத்திருக்கோம், கேன்னு எடுத்திருக்கோம். பிசி என்னென்னு எடுத்திருக்கோம், கேன்னு எடுத்திருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரெண்டு கே ஸ்கொயர் இருக்கிறது, ரெண்டு டேர்முமே கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் கே ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறேன். காமனாக வெளியே எடுக்கும்போது இது என்ன ஆகும், 1 + 1 ஆகும், ரைட்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் கே ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 1 + 1 என்னதுமா 2, ரைட்? ஸோ ரூட் கே ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2, இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் cancel ஆகும், which is equal to k root 2. So we got AC is equal to k root 2, right? So Pythagoras theorem யூஸ் பண்ணி நம்ம AC ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், என்னது k root 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin A cos A ஓட வேல்யூவை தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம், என்னது ஆஸ்கர் அவார்ட் அப்சர்வ்ஸ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங், ரைட்? ஸோ இது சைன், இது காஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சைன் ஏ என்னன்னு பார்ப்போம். சைன் ஏ என்னதுமா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ. அப்போ ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ என்னது பிசி, பிசி டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் என்னதுமா ஏசி. புரிஞ்சுதாம்மா எப்படி சைன் ஏ கிடச்சிதுன்னு? சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏசி, விச் இஸ் ஈக்குவல் டு பிசி என்னது கேன்னு எடுத்திருக்கோம், கே டிவைடட் பை ஏசி என்னதுமா கே ரூட் 2, ரைட்? ஸோ கேவும் இந்த கேவும் கேன்சல் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் 2. ஸோ வி காட் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் 2. அதே போல் காஸ் ஏ கண்டுபிடிப்போம். cos A is equal to என்னது adjacent side by hypotenuse, adjacent side of angle A, adjacent side of angle A என்னது AB, AB divided by hypotenuse என்னதுமா AC, which is equal to AB என்ன எடுத்திருக்கோம் K, K divided by AC என்னது K root 2, K root 2. So இந்த Kவும் இந்த Kவும் cancel ஆகும், which is equal to 1 divided by root 2. So we got cos A is equal to 1 divided by root 2. Right? இப்போ நம்ம 2 sin A cos A is equal to 1ங்கிறத prove பண்ணணும். So consider left hand side is equal to 2 sin A cos A, which is equal to 2 into sin A என்ன கிடைச்சதுமா 1 by root 2, cos A என்ன கிடைச்சது 1 by root 2, which is equal to 2 into 1 into 1 என்னதுமா 1, root 2 into root 2 என்னதுமா 2. So இந்த 2வும் இந்த 2வும் cancel ஆகும், which is equal to 1, which is equal to RHS. So நம்ம என்ன prove பண்ண வேண்டியது இருந்தது, 2 sin A cos A is equal to 1ங்கிறது prove பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை LHS நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் 2 sin A cos Aன்னு. அதில் இந்த sin A cos A ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த RHS 1 கிடச்சிருச்சு. ஓகே, hence we proved that 2 sin A cos A is equal to 1. That's all ma. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.